الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அஹ்மதியா ஜமாத்தை ஹிலாஃபத் அமைப்பு ஒன்று சேர்த்து வைத்திருப்பது அல்லாஹ்வின் மாபெரும் கருணையாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் வசியத் நூலில் கூறியது போன்று அன்னார் அலைஹிஸ்ஸலாம் உடைய மரணத்திற்கு பிறகு ஜமாத் சகோதரர்களின் முழுமையான கட்டுப்படுதலே ஹிலாஃபத் அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஜமாத்தின் கடந்த 100 ஆண்டுகால வரலாறு சான்று பகர்கின்றது. உலகின் ஏதேனும் சமுதாயத்தோடோ நாட்டோடோ தொடர்புடைய ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயத்தை நன்கு புரிகின்றனர். அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையோடு ஆரம்பிக்க இருந்த ஹிலாஃபத் அலா மின்ஹாஜ் நுபுவத்தோடு ஒன்றி இருப்பது அவர்களின் மிகப்பெரிய கடமையாகும். ஆரம்பத்தில் தனியாக பிரிந்து சென்றவர்களை பற்றி நான் பேசவில்லை. அவர்கள் ஒன்றுமே இல்லை. அதிகமாக இருக்கின்ற அஹ்மதியா ஜமாத் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயர்தரம் மற்றும் அந்தஸ்தை புரிகின்றது. மேலும் அது ஹிலாஃபத்தோடு ஒன்றி இருப்பதே அசல் நோக்கமாகும் என்பதை புரிந்து வைத்திருக்கின்றது. இதிலேயே ஜமாத்தின் ஒற்றுமை உள்ளது. இதிலேயே ஜமாத்தின் முன்னேற்றம் உள்ளது. இதிலிருந்தே இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் எதிரிகளின் தாக்குதல்களின் பதிலுக்கான ஆற்றல் நம்மில் உருவானது. ஏனென்றால் இறைவனின் வாக்குறுதிக்கேற்ப அவனுடைய உதவிகள் இஸ்லாம் மீண்டும் உயிர் பெறுதலில் ஹிலாஃபத் அமைப்பை சார்ந்துள்ளது. ஆனால் வெறும் வாயளவில் ஈமானின் அறிவிப்பு மட்டும் இறைவனின் அருளுக்கு வாரிசாக்க முடியாது. மாறாக ஹிலாஃபத் பற்றிய வாக்குறுதி உள்ள அதே வசனத்தில் மோமின்களுக்கு ஹிலாஃபத்தின் வாக்குறுதி அளித்து அவர்களின் அச்சத்தை அமைதியாக மாற்றுவதற்கான வாக்குறுதி அளித்து ஹிலாஃபத்தோடு ஒன்றி இருப்பவர்களுக்கு நிலை பெற்றிருப்பதற்கான வாக்குறுதி அளித்த அதே வேளையில் எவர்கள் இறை வணக்கங்கள் துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்துவார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அருள்களுக்கான வாக்குறுதி அளித்துள்ளான். இந்த வாக்குறுதியை இறைவனின் ஏகத்துவத்தை உலகில் நிலைநாட்ட தியாகங்கள் செய்பவர்களுக்கு கொடுத்துள்ளான். நான் முதலிலும் பலமுறை கூறியுள்ளேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறக்கூடியவர்கள் பலர் இருப்பர். ஆனால் எல்லா நிலையிலும் இறைவனை மட்டும் பார்க்கக்கூடியவர்களே உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ் கூறக்கூடியவர்கள் ஆவார்கள். அவர்களின் பார்வை இறைவன் அல்லாதவர்களின் பக்கம் இருப்பதில்லை. ஆக நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு ஹிலாஃபத் தினங்களும் நம்மை நம்முடைய துஆக்கள், இறை வணக்கங்கள், மேலும் ஏகத்துவத்தில் நிலைத்திருத்தல் மற்றும் ஏகத்துவத்தை பரப்பக்கூடிய தரங்களை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறில்லை என்றால் நமது தரங்கள் இறைவனோடு உள்ள தொடர்பில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் நமது இந்த கூட்டங்கள், உரைகள், அறிவுபூர்வமான விஷயங்கள், மேலும் சந்தோஷங்களை கொண்டாடுவது ஒரு பொருட்டே அல்ல. எனவே இந்த ஆன்மாவை புரிய வேண்டியது அவசியமாகும். துஆக்களின் பக்கம் நமது கவனம் இருக்குமேயானால், ஏகத்துவத்தின் உண்மைத்துவத்தை புரிவதன் பக்கம் நமது பார்வை இருக்குமேயானால்,
அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் வாரிசுகளாவோம். ஒவ்வொரு கஷ்டம் மற்றும் துன்பங்களின் நேரங்களில் நாம் இறைவனின் முன் குனிய வேண்டும் என நான் கடந்த குத்பாவிலும் கூறியிருந்தேன். உலக போராட்ட நடைமுறைகளோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஹிலாஃபத்தோடு ஒன்றிணைந்திருந்து அல்லாஹ்வின் அருளை ஈர்க்கவும், கஷ்டங்களிலிருந்து ரட்சிப்பு பெறவும், அமைதியின் நிலைக்கு வருபவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ் துஆக்கள் மற்றும் இறை வணக்கங்களின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். இதுவே நமது உண்மையான ஆயுதங்களாகும். இதன் மீதே நாம் முழுமையான நிலையான நம்பிக்கை வைக்க முடியும். துஆவின் ஆயுதத்தை விட்டுவிட்டு சிறிய தற்காலிக ஆயுதங்களின் பக்கம் நாம் பார்த்தால் நமக்கு வெற்றி கிடைக்க இயலாது. சிறிய ஆயுதங்களால் வெற்றிகள் கிடைத்ததும் இல்லை, கிடைப்பதும் இல்லை. நபிமார்களின் வரலாற்றில் அவர்களுக்கு துஆக்களின் மூலமாக வெற்றி கிடைத்ததே தென்படுகிறது. குறிப்பாக நாம் இஸ்லாத்தின் வரலாற்றை பார்த்தால், குறிப்பாக நாம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹிலாஃபத்தே ராஷிதாவின் காலகட்டத்தை பார்த்தால், உலக சக்தியால் அல்ல, அல்லாஹ்வின் அருளாலேயே வெற்றிகள் கிடைத்துள்ளன. அல்லாஹ்வின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வெற்றிகள் கிடைத்தன. ஆனால் அனைத்து வாக்குறுதிகள் இருந்தும் இந்த வெற்றிகளை பெறுவதற்கு உயிர் தியாகமும் செய்ய வேண்டியிருந்தது. இறை வணக்கங்களின் தரத்தையும் உயர்த்த வேண்டியிருந்தது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு நான் இதையும் கூற விரும்புகிறேன். அதாவது, கடந்த குத்பாவில் நீங்கள் சரியான பதில் கூறுவதில்லை என்று தனது ஷியா நண்பர் கூறியதாக சொன்ன அந்த அஹ்மதியை பற்றி கூறியிருந்தேன். நாம் உலக முயற்சிகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை உடையவராக அந்த அஹ்மதியும் இருக்கிறார் என்று கூறியிருந்தேன். அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். நான் பெயரை கூறவில்லைதான், இருந்தாலும் அவர் புரிந்து கொண்டார். நான் எந்த ஷியா நண்பரை பற்றி கூறியிருந்தேனோ அதே சிந்தனை எனக்கு இல்லை என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இது போன்ற சிந்தனைகள் வெளிப்படுகின்றவை பல்வேறு இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கும். அதன் மூலம் இது போன்ற சிந்தனை வெளிப்படுகின்றன. எனவே அல்லாஹ்வின் அருள்கள் துஆவின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதன் பக்கம் கவனமூட்டியவாறு கூறுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அதாவது உன்னுடைய இறைவனுக்கு இபாதத் செய், மேலும் அதற்காக தியாகம் செய். பிறகு இந்த இறை வணக்கங்களும் தியாகங்களும் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக்கும். மனித இயல்பின் காரணமாக நீண்டகால கஷ்டங்களும் சோதனைகளும் மனிதனை நிம்மதி இழக்கச் செய்கிறது என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை. நான் கடந்த குத்பாவில் கூறியது போன்று அப்படிப்பட்ட நிலைமைகளில் ரசூலும் மூமின்களும் கூட மதா நஸ்ருல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்ற குரலை உயர்த்துகின்றனர். நிம்மதி இழந்து அவர்களின் உள்ளங்களிலிருந்து இந்த குரல் எழுகின்றது கவலையின் காரணமாக அல்ல, மாறாக அல்லாஹ்வின் கருணையை தூண்டுவதற்காக ஆகும், அவனுடைய அருளை பெறுவதற்காகும். தன்னைத்தானே முழுமையாக இறைவனின் மடியில் இட்டவாறு துஆக்களை அதன் எல்லை வரை சென்றடையச் செய்து தியாகங்களின் தரத்தை நிலைநாட்டியவாறு இந்த குரலை எழுப்புகின்றனர். அப்போது இறைவனின் சப்தம் வருகிறது, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி அருகில் இருக்கிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அல்லாஹ் இதையே கூறியுள்ளான். பல்வேறு சமயங்கள் அன்னார் அல்லாஹ்வின் உதவி அருகில் இருக்கின்ற காட்சியை கண்டார்கள். அன்னாருக்கு இல்ஹாம் மூலமும் இது அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு செயலளவில் காணவும் செய்தார்கள். அன்னார் கண்டிருந்தார்கள். ஆனால் நாமும் பல்வேறு சமயங்களில் இந்த காட்சிகளை கண்டுள்ளோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் கண்டு கொண்டிருப்போம். இவை தத்தமது வட்டங்களில் இறைவனின் உதவி காட்டப்படுகிறது. பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி வெற்றியின் வடிவில் இறுதியில் மாபெரும் காட்சிகளையும் நாம் காண்போம். எதிரிகளின் திட்டங்கள் மிகவும் அபாயகரமானதாகும்.
உலக பார்வையினால் பார்த்தால் வெளிப்படையாக அபாயகரமான நிலைமை தென்படுகின்றது, குறிப்பாக முஸ்லிம் நாடுகளில், குறிப்பாக பாகிஸ்தானில். ஆனால் அல்லாஹ் அனைத்து வல்லமைகளின் எஜமானனாவான். அவன் சிறந்த திட்டம் தீட்டுபவன் ஆவான். எதிரிகளின் எல்லா திட்டங்களையும் மண்ணோடு மண்ணாக்கிவிடும் சக்தியுடையவனாவான். இன்ஷா அல்லாஹ் அவர்களின் சூழ்ச்சிகள் அவர்கள் மீதே திருப்பப்படும். ஆனால் நாம் துஆக்கள் மற்றும் இஸ்திக்ஃபாரின் பக்கம் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. தன்னுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு, மேலும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய வெற்றிகளை கையாளுவதற்கும் நமக்கு துஆக்களின் தேவை உள்ளது. எனவே அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அதாவது உன்னுடைய இறைவனை புகழ்வதோடு அவனிடம் பாவ மன்னிப்பும் கோர். ஆக இந்த விஷயங்களை புரிவது அவசியமாகும். தங்களுடைய துஆக்களை எல்லை வரை சென்றடைய செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நான் முன்பும் இதன் பக்கம் கவனமூட்டியிருந்தேன். அதாவது தியாகங்கள் பற்றிய விஷயங்களை ஓரளவுக்கு புரிகின்றோம், ஆனால் துஆக்களின் உண்மைத்துவத்தை புரிவதும் மிகவும் அவசியமாகும். நாம் இந்த தியாகங்களின் பலன்களை விரைவில் பெற வேண்டுமானால் துஆக்களின் தரத்தை உயர்த்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். தன்னுள் இறைவன் எதிர்பார்க்கின்ற நிலைமையை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. அல்லாஹ் கூறுகிறான், அம்மை யுஜீபல் முஸ்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ வ யஜஅலுகும் குலஃபாஅல் அர்த் அஇன்னஹும் மஅல்லாஹி கலீலும் மா ததக்கரூன். துன்பத்திற்காலானவர் அவர்களிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய வேண்டுதலுக்கு பதிலளித்து அவரது தீங்கை அகற்றி வேண்டுதல் புரியும் உங்களை இப்பூமி முழுவதற்கும் வாரிசுகள் ஆக்குபவன் எவன்? இத்தகு ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வுடன் வேறு கடவுள் உண்டா? நீங்கள் அறவே உணர்வதில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் தேவைகளற்றவன். எதுவரை அதிகமாக மற்றும் மீண்டும் மீண்டும் உருக்கத்துடன் துஆ செய்யப்படவில்லையோ அவன் கருத்தில் கொள்வதில்லை. பாருங்கள், ஒருவருடைய மனைவி நோயுற்றாலோ அல்லது ஒருவர் மீது கடினமான வழக்கு வந்தாலோ இவைகளுக்காக அவனிடம் எந்த அளவு உருக்கம் இருக்கின்றது. எனவே எதுவரை உண்மையான துடிப்பு மற்றும் உருக்கம் உருவாகவில்லையோ அதுவரை அது தாக்கங்கள் ஏற்படுத்தாத மற்றும் அர்த்தமற்ற செயலாகும். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உருக்கம் நிபந்தனையாகும். எவ்வாறு கூறியுள்ளான், இமை யுஜீபுல் முஸ்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ. நாம் நம்முடைய இறை வணக்கங்கள் மற்றும் துஆக்களில் முன்பை விட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. உருக்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. அல்லாஹ்வின் கருணையை தூண்டுவதன் தேவை உள்ளது. இப்போது நான் ஒரு சில துஆக்களின் பக்கமும் கவனமூட்ட விரும்புகிறேன். இது ஜமாத்தின் ஜூபிலியின் போது ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருந்தார்கள். ஹிலாஃபத் ஜூபிலிக்காகவும் நான் இவற்றை கூறியிருந்தேன். இவைகளை மறந்துவிடக் கூடாது, இவற்றை குறைத்து விடவும் கூடாது. மாறாக எப்போதும் செய்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நிரந்தர அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு நம்முடைய தொழுகைகளையும் இறை வணக்கங்களையும் சிறந்த முறையில் அதன் உரிமையை வழங்கியவாறு பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் துஆக்களின் உரிமையையும் வழங்க இயலும். MTA-வில் துஆக்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் எவ்வாறு இருப்பினும் நினைவூட்டும் விதமாக கூறிவிடுகின்றேன். முதலில் சூரா ஃபாத்திஹாவாகும், இதனை அதிகமாக ஓத வேண்டும். பிறகு துரூத் ஷரீஃப் ஆகும், நாம் தொழுகையில் ஓதுகின்றோம், இதையும் அதிகமாக ஓதுங்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட துஆ துரூத், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத். இதையும் அதிகமாக கூறுங்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
2 வார்த்தைகள் எப்படிப்பட்டதென்றால் கூறுவதற்கு மிகவும் எளியதாகும், ஆனால் எடையின் அடிப்படையில் தராசுகளில் மிகவும் எடையுடையதாகும். மேலும் ரஹ்மான் இறைவனுக்கு மிகவும் நேசத்திற்குரியதாகும். அது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஹ்மான் இறைவனுக்கு மிகவும் பிடித்ததாகும். இறைவனின் கருணையை தூண்டுவதற்கு இந்த துவாவும் மிக முக்கியமானதாகும். பிறகு இந்த துவாவாகும். இதை இப்போதும் செய்ய வேண்டும். ரப்பனா லா துஸ்ஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். அதாவது, எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழி வழங்கிய பின்னர் எங்கள் உள்ளங்களை கோணால் ஆக்காதிருப்பாயாக. உன் தரப்பிலிருந்து ரஹ்மத்தை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே மிக்க வழங்குபவனாவாய். ஹஸ்ரத் நவாப் முபாரகா பேகம் சாஹிபா அவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு கனவு கண்டார்கள். அன்னார் மிகவும் வலியுறுத்தி இந்த துவாவை செய்யுமாறு கூறினார்கள். அதாவது, ரப்பனா லா துஸ்ஸிக் குலூபனா என்ற துவாவை. எப்போது இந்த துவாவை முதல் ஹலிஃபாவிற்கு கூறினார்களோ அப்போது முதல் ஹலிஃபா கூறினார்கள், நான் இதை படிப்பதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன், மிக அதிகமாக படிப்பேன் என்று கூறினார்கள். எங்கு இதில் ஈமான் வலுவடைவதற்கு இறைவனிடம் துவா உள்ளதோ அதே வேளையில் ஹிலாஃபத் அமைப்போடு ஒன்றிணைந்து இருப்பதற்கும் இது மிக முக்கியமான துவாவாகும் என்றும் கூறினார்கள். பிறகு இன்னொரு துவா, அதன் பக்கமும் இப்போது கவனம் செலுத்துவது அவசியமாகும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமையை இறக்குவாயாக, மேலும் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, மேலும் காஃபிர் சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. பிறகு அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்ற துஆவாகும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் சமுதாயத்திடமிருந்து அபாயத்தை உணர்ந்தால் அன்னார் இந்த துவா செய்து வந்தார்கள். அதாவது, அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அல்லாஹ்வே, நாங்கள் உன்னை அவர்களின் நெஞ்சங்களில் வைக்கிறோம், மேலும் அவர்களின் தீங்குகளில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் என்பதன் பொருள், அல்லாஹ்வே, நாங்கள் உன்னை அவர்களின் நெஞ்சங்களில் வைக்கிறோம் என்பது முழுமையாக புரிவதில்லை. இதனுடைய பொருள் என்ன என்று தெரிவதில்லை. இங்கு நஹரின் சொற்பொருள் கூறினால் ஒருவேளை தெளிவாகிவிடலாம். அந்நஹர் என்பது நெஞ்சிற்கு மேலே உள்ள பகுதியாகும், அல்லது நெஞ்சும் கழுத்தும் இணைகின்ற இடத்தில் இருக்கின்ற குழிப்பகுதி, மூச்சு குழாயிற்கு மேல் உள்ள பகுதியாகும். இதன் பொருள் இப்படி வரும், அதாவது, அல்லாஹ்வே, நீயே இவர்களின் மீது இவர்களின் வாழ்க்கை துண்டித்து விடக்கூடிய அளவில் தாக்குதல் நடத்து, நாங்கள் இவர்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பாக ஆகிட வேண்டும் என்பதாகும். நீயே இந்த தீயவர்கள் மற்றும் குழப்பம் விளைவிப்பவர்கள் மேலும் அநீதி இழைக்கக்கூடியவர்களின் சக்தியை அழிக்கக்கூடியவனாவாய். ஆக இவர்களை முடிவிற்கு கொண்டு வா, மேலும் எங்களை உன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொள் என்பதாகும். பிறகு நான் கூறியது போன்று இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வும் இஸ்திக்ஃபார் பற்றி அதிகமாக கூறுகிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி ஸம்பின் வ அதூபு இலைஹி என்ற துஆவாகும். பிறகு இதே போன்று ஒரு சில காலத்துக்கு முன் ஒரு கனவின் அடிப்படையில் ரப்பி குல்லு ஷைஇன் ஹாதிமுக ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வன்சுர்னி வர்ஹம்னி என்ற துஆவும் அதிகமாக செய்யுங்கள் என்று கூறியிருந்தேன். பிறகு இந்த துஆவையும் இத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நான் கடந்த குத்பாவில் கூறியிருந்தேன், ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, எங்களுடைய பலவீனங்கள் மற்றும் எங்களுடைய செயல்களில் எங்களுடைய அநீதிகளை மன்னிப்பாயாக, மேலும் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, மேலும் காஃபிர் சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக.
இது தவிர ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஓர் இல்ஹாமிய துஆ உள்ளது. இதை செய்ய வேண்டியதும் மிகவும் அவசியமாகும். எதிரி தன்னுடைய எல்லையை அடைந்துள்ளான், நாமும் துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்னுடைய ஜமாத்திற்காகவும் பிறகு காதியானிற்காகவும் துஆ செய்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த இல்ஹாம் இறங்கியது, வாழ்க்கையின் நவநாகரிகங்களிலிருந்து தூரம் போய்விட்டீர்கள். பிறகு சஹீகுஹும் தஸ்ஹீகா, அதாவது தூள் தூளாக்கி விடுவாயாக கூறினார்கள். என்னுடைய உள்ளத்தில் வந்தது, இந்த தூள் தூளாக்குவது பற்றி என் பக்கம் ஏன் கூறப்பட்டுள்ளது? அதே வேளையில் எனது பார்வை ஒரு வருட காலமாக பைத்துல் துஆவில் எழுதப்பட்டுள்ள அந்த துஆவில் மேல்பட்டது. அந்த துஆ இதுவாகும், யா ரப்பி ஃபஸ்மா துஆஇ வ மஸ்ஸிக் அதாக வ அதாயி வ அன்ஜிஸ் வஅதக வன்சுர் அப்தக வ அரினா அய்யாமக வ ஷஹிர் லனா ஹுசாமக வலா தஸர் மினல் காஃபிரீன ஷரீரா. அதாவது, என் இறைவா, என்னுடைய துஆவை கேட்பாயாக, மேலும் உன்னுடைய எதிரி மற்றும் என்னுடைய எதிரியை துண்டு துண்டாக்குவாயாக, மேலும் உன்னுடைய வாக்குறுதியை பூர்த்தி செய்வாயாக, மேலும் உன்னுடைய அடியானுக்கு உதவி புரிவாயாக, மேலும் எங்களுக்குரிய நாட்களை காட்டுவாயாக, மேலும் எங்களுக்காக உன்னுடைய வாளை பிடிப்பாயாக, மேலும் மறுக்கக்கூடிய எந்த தீயவனையும் விட்டுவிடாதே. இந்த துஆக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இப்போது நான் இன்று நம்முடைய ஒரு மிகவும் நேசத்திற்குரிய, விசுவாசமுள்ள, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய, மேலும் பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரர், மதிப்பிற்குரிய சௌத்ரி ஃபர்சாந்த் அலி சாஹிப் அவர்களின் மகன் டாக்டர் மெஹதி அலி கமர் அவர்களை பற்றி கூறுவேன். அவர்கள் 26 மே அன்று ரபுவாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சம்பவம் இதுவாகும், 2 அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு பின் இவர்கள் பைஷ்தி மக்பரா சென்று கொண்டிருந்த போது தாருல் ஃபஸ்லுக்கு அருகே ஃபயரிங் செய்து ஷஹீதாக்கி விட்டார்கள். இவர் கூறுகிறார்கள், டாக்டர் மெஹதி அலி சாஹிப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆவார்கள். தன்னுடைய மனைவி மக்களோடு 2 நாட்களுக்கு முன் அமெரிக்காவில் இருந்து வக்ஃபே அர்ஜிக்காக தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டிற்கு வந்திருந்தார்கள். டாக்டர் சாஹிப் அவர்களின் தங்குவதற்கான ஏற்பாடும் அங்கேயேதான் இருந்தது. 26 மே 2014 காலையில் ஃபஜர் தொழுகைக்கு பின் தன்னுடைய மனைவி மற்றும் மகனோடு பைஷ்தி மக்பரா துஆவிற்காக சென்று கொண்டிருந்த போது மண் சாலையில் பைஷ்தி மக்பராவின் கேட்டிற்கு முன் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்தனர். அவர்கள் டாக்டர் சாஹிப் மீது ஃபயரிங் செய்துவிட்டு மெயின் ரோடு வழியாக ஓடிவிட்டனர். ஃபயர் செய்ததில் 11 குண்டுகள் அன்னாரின் மேல் பட்டன. அதனால் டாக்டர் சாஹிப் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் சாஹிப் ஷஹீதின் குடும்பம் கோகுவால் ஃபைசலாபாத் மாவட்டத்தோடு தொடர்புடையதாகும். அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் அன்னாருடைய தந்தையார் சௌத்ரி ஃபர்சந்த் அலி சாஹிப் அவர்கள் மூலமாக கிடைத்தது. அவர்கள் ஆரம்பத்தில் ஹஜரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கையில் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்தார்கள். சௌத்ரி சாஹிபின் பையத்திற்கு பிறகு அவர்களின் சகோதரர் மதிப்பிற்குரிய சௌத்ரி அல்லா ரகா சாஹிப் அவர்களும் பையத் செய்தார்கள். பிறகு இந்த குடும்பம் ரபுவா ஷிஃப்ட் ஆகிவிட்டது. டாக்டர் சாஹிப் ஷஹீதின் பாட்டனார் மதிப்பிற்குரிய மாஸ்டர் ஜியாவுதீன் சாஹிப் ஷஹீத் அவர்கள் ரபுவா வாசிகளில் முதல் ஷஹீத் ஆவார்கள். 1974 சர்கோதா ஸ்டேஷனில் ஃபயரிங் மூலமாக ஷஹீதானார்கள். அப்போது மாஸ்டர் ஜியாவுதீன் சாஹிப் மொஹல்லா தாருல் பர்கத்தின் சதராகவும் தாலீமுல் இஸ்லாம் ஸ்கூலில் ஆசிரியராகவும் இருந்தார்கள்.
டாக்டர் சாப் ஷஹீத் 23 செப்டம்பர் 1963 ஆண்டு ரப்வாவில் பிறந்தார்கள். டாக்டர் சாஹிப் பிறந்த தினத்தன்று ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் கம்ருல் அம்பியா அவர்களின் வஃபாத் நிகழ்ந்தது. அதன் காரணமாக டாக்டர் சாஹிப் அவர்களின் தந்தையார் அன்னாருடைய பெயரோடு கமரையும் சேர்த்தார்கள். பிறகு டாக்டர் சாஹிப் அவர்களின் ஷஹீத் பாட்டனார் அவர்கள் முஸ்லிமோத் அவர்களின் பெயரின் ஒரு பகுதி பஷீருத்தீனையும் சேர்த்தார்கள். ஆக டாக்டர் சாஹிப் ஷஹீத் அவர்களின் முழு பெயர் மெஹதி அலி பஷீருத்தீன் கமர் ஆகிவிட்டது. மேலும் இந்த பெயரே எல்லா இடங்களிலும் எழுதப்படுகின்றது. டாக்டர் சாஹிப் ஷஹீத் அவர்கள் ஆரம்ப கல்வி ரபுவாவில் தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூல் மற்றும் காலேஜில் பெற்றார்கள். மிகவும் அறிவான திறமையான மாணவர்களில் அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். பிறகு பஞ்சாப் மெடிக்கல் காலேஜ் ஃபைசலாபாத்தில் மெடிக்கல் கல்வியை ஆரம்பித்தார்கள். அங்கு படித்துக் கொண்டிருக்கும் போது அஹ்மதியத்தின் காரணமாக மாணவர்கள் அதிகமாக எதிர்த்தார்கள். இவர்களுடைய புத்தகங்களையும் சாமான்களையும் எரித்து விட்டார்கள். அதன் காரணமாக ஒரு சில காலத்திற்கு ரப்வா திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு நிலைமை சரியான போது திரும்பச் சென்று கல்வி பயின்றார்கள். MBBS தேர்வில் தேர்ச்சி அடைந்தார்கள். பிறகு 1889 முதல் ஜூலை 1991 வரை 2 வருடங்கள் ஃபஸ்லே உமர் மருத்துவமனை ரப்வாவில் தொண்டாற்றினார்கள். பிறகு தன்னுடைய தாயாரோடு கனடா சென்று விட்டார்கள். கனடாவில் மெடிக்கல் தேர்வுகள் பாஸ் செய்த பிறகு ஹவுஸ் ஜாப் செய்தார்கள். பிறகு புரூக்ளின் யூனிவர்சிட்டி நியூயார்க் சென்று விட்டார்கள். அங்கு கார்டியாலஜியில் ஸ்பெஷலைசேஷன் செய்தார்கள். கல்வி முடித்த பிறகு கொலம்பஸ் ஓஹியோவில் தன்னுடைய ஜாப் அமெரிக்காவில் ஆரம்பித்தார்கள். பிறகு அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள். தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்ட பிறகு நான் டாக்டர்களுக்கு அறிவுறுத்திய போது இவரும் வக்ஃபே ஆர்ஜிக்காக வந்தார்கள். இதற்கு முன்பும் 2 முறை வந்திருக்கிறார்கள். இப்போது 3வது முறையாக வந்திருக்கிறார்கள். ஜமாத் அளவிலும் பல்வேறு பொறுப்பில் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்திருந்தது. மிகவும் மென்மையான இயல்புடைய மனிதராக விளங்கினார்கள். எல்லாரோடும் கருணையோடும் அவர்களின் துக்கத்திலும் பங்கு கொண்டு வந்தார்கள். ஒருபோதும் எவருடனும் சண்டையிட்டது கிடையாது. டாக்டர் சாஹிபின் மனைவி கூறுகிறார்கள், என்னோடும் மிகவும் மென்மையான முறையில் நடந்து வந்தார்கள். எல்லா விதத்திலும் மனங்கோணாமல் இருக்கும்படி நடப்பார்கள். தவறுகளை எப்போதும் கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள். ஒருபோதும் எந்த துன்பமும் ஏற்பட விட்டதில்லை. குழந்தைகளுக்கு மிகவும் கருணையுள்ள ஒரு தந்தையாக விளங்கினார்கள். குழந்தைகளின் சிறந்த கல்வி மற்றும் தர்பியத்தை எப்போதும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். மிகவும் நல் இயல்புடையவராக இருந்தார்கள். மனைவி கூறுகிறார்கள், எனக்கு ஏதேனும் விஷயத்தில் கோபம் வந்தால் எப்போதும் கோபப்படக்கூடாது என்று கூறி வந்தார்கள். இயல்பில் பணிவு மிகவும் அதிகமாக இருந்தது. மாமனார் வீட்டு சொந்தக்காரர்களையும் நல்ல முறையில் கருத்தில் கொள்வார்கள். இவர்களுடைய அத்தை, அதாவது மனைவியின் தாயார் கூறுகிறார்கள், நான் அமெரிக்கா சென்று 5 வருடம் இவர்களிடத்தில் இருந்தேன். ஒருபோதும் உயர்ந்த குரலில் பேசியது கிடையாது. எப்போதும் தாயை போன்று எனக்கு கண்ணியமளித்து வந்தார்கள். விருந்து உபசரிப்பு இவர்களின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். ஜமாத் நிகழ்ச்சிகளின் சந்தர்ப்பத்தில் விருந்தினர்கள் தங்குவதற்கு தன்னுடைய வீட்டில் ஏற்பாடு செய்வார்கள். பிறகு ஏர்போர்ட்டிலிருந்து அழைத்து வருகின்ற பிறகு வழி அனுப்புகின்ற வேலையை செய்வார்கள். ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் அதிகமாக உதவி வந்தார்கள். ஷஹீத் தன்னுடைய தொழிலை தவிர கவிதையிலும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல கவிஞரும் ஆவார்கள். இவர்களுடைய கவிதையின் ஒருங்கிணைப்பு பாகே கயால் என்ற பெயரில் அச்சிடும் தருவாயில் உள்ளது. இதுபோன்று காலிகிராபி, அதாவது கையெழுத்துக்களையும் நன்றாக செய்வார்கள். ஹிலாஃபத்தோடு மிகவும் ஆழமான தூய தொடர்பு இருந்தது. ஒவ்வொரு திட்டத்திலும் உடனடியாக லப்பைக் என்று கூறக்கூடியவராக இருந்தார்கள். அதிகமாக சந்தா கொடுப்பவராக இருந்தார்கள். கொலம்பஸின் பள்ளிவாசல் கட்டும் பணியிலும் ஒரு பெரும் தொகையை இவர்கள் கொடுத்தார்கள். இதனை
அலங்கரிப்பதற்கான வேலைகளையும் செய்தார்கள். இதுபோன்று தனது சொந்த ஊரான தாருர் ரஹ்மத் கர்பி ரபுவாவின் பள்ளிவாசலுக்காகவும் ஒரு பெரிய தொகையை கொடுத்தார்கள். தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டிற்காகவும் நன்கொடைகள் வழங்குவதில் முன்னால் நிற்பார்கள். தாவத்தில் அல்லாஹ்வில் பைத்தியத்தை போன்ற ஆர்வம் இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் மார்க்க அறிவும் நன்றாக இருந்தது. யூடியூபில் அஹ்மதி அல்லாதவர்களுக்கும் ஆட்சேபனை செய்பவர்களுக்கும் பதிலளிப்பதில் விரைந்து செயல்படுவார்கள். இவர்கள் வெற்றி சென்றவர்களில் மனைவி மதிப்பிற்குரிய வஜிஹா மெஹதி, மேலும் 3 மகன்கள் அப்துல்லா அலி வயது 15, ஹாஷிம் அலி வயது 7, அஷ்ஹர் அலி வயது 3 ஆவார்கள். இவர்கள் மீது குண்டுகள் சுடப்பட்ட போது இவருடைய இளைய மகனும் இவர்களுடனேயே இருந்தார். இவர்களுடைய கவிதை பற்றி கூறினேன். ஒரு சிலவற்றை உதாரணமாக கூறுகிறேன். 28 மார்ச் 2014 அன்று இவர்கள் தன்னுடைய கடைசி கவிதைகளை கூறினார்கள். அவற்றில் சில இதுவாகும். மரணத்தோடு நேருக்கு நேர் நாம் வாழ்க்கையின் விஷயங்களை பேசுவோம். எந்த யசீதாலும் அழிக்க முடியாதது இப்னே பத்தூலின் விஷயங்கள் உண்மையானதாகும். அனைத்தும் அழிந்தும் விடும், ஆனால் அல்லாஹ் ரசூலின் பேச்சுக்கள் மட்டும் எஞ்சியிருக்கும். அவர்களுடைய ஒரு பழைய கவிதையில் இவ்வாறு கூறியிருந்தார்கள்: அல்லாஹ்வே, உன்னுடைய வழியில் இதுவே என்னுடைய ஆசையாகும். என்னுடைய உடலின் ரத்தம் எதற்கும் உதவினால் நன்றாக இருக்குமே. பிறகு அவர்களுடைய கவிதையில் நூரே இஸ்திக்லாஃப் என்ற ஒரு நஸம் உள்ளது. அதில் எழுதுகிறார்கள்: உண்மையின் அருள் வாழ்க்கையின் பானத்தை வழங்கியது. அதாவது அடியானின் வாழ்வை ஹிலாஃபத்துடன் பிணைத்து விட்டது. ஹிலாஃபத்தின் ஒளியை சந்திரனும் சூரியனும் போற்றுகின்றன. இப்லீஸின் நண்பர்களை பொலிவிழந்த இருளே சூழ்ந்துள்ளது. நம்முடைய முபல்லிகாக இங்கும் நீண்டகாலம் இருந்த ஹாதி அலி சாஹிப் டாக்டர் சாஹிப் அவர்களுடைய இளைய சகோதரர் ஆவார்கள். எவ்வாறு ஹாதி அலி சாஹிப் கேலிகிராபி செய்வார்களோ அதேபோல் டாக்டர் சாஹிப்புக்கும் கேலிகிராபியில் அதிக ஆர்வம் இருந்தது. எழுதி வந்தார்கள். ஹாதி அலி சாஹிப் கூறுகிறார்கள்: நமது சகோதரர் மிகவும் அசாதாரணமான மனிதராக இருந்தார்கள். இவர்களின் பிரிவு முழு குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய துக்கமாகும். ஆனால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளால் எங்களுடைய குடும்பம் இதில் உண்மையான உள்ளத்தோடு பொருந்தியும் பெருமையுடனும் நன்றியுடனும் இருக்கிறது. மெஹதி அலி ஷஹீத் அவர்களின் இமெயிலில் இது போன்ற வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதாவது, கூலூல் இன்னாசி ஹுஸ்னா. இவர்களுடைய சகோதரி கூறுகிறார்கள்: குழந்தை பருவத்திலிருந்தே மிக நல்ல இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். தேவையற்றவற்றிலிருந்து எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். மிகவும் ஆர்வத்துடன் தொழுகையை பேணி வந்தார்கள். சிறுவயதிலிருந்தே கிளை அமைப்புகளின் நல்ல உறுப்பினராக இருந்தார்கள். சிறுவனாக இருந்தபோது ஃபஜர் தொழுகைக்கு மக்களை எழுப்புவதற்கு சல்லியலா படித்து வந்தார்கள். சிறுவயதிலிருந்து படிக்கும் ஆர்வமுடையவராக இருந்தார்கள். சிறுவயதிலிருந்தே ஜமாத் புத்தகங்களை அதிகமாக வாசிக்கத் தொடங்கினார்கள். அதிகமாக பெரியோர்களின் முஹல்லாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடமிருந்து பலன் பெற்று வந்தார்கள். மௌலானா அப்துல் லத்தீப் சாஹிப் பாகல்பூரி, இதுபோன்று சௌத்ரி பஷாரத்து ரஹ்மான் சாஹிப், மௌலானா அபுல் அதா சாஹிப் போன்றவர்களிடம் ரப்வாவோடு குறிப்பான ஒரு அன்பு இருந்தது. அது அன்னாரின் வாழ்நாள் முழுவதும் இருந்தது. எதுவரை என்றால், தன்னுடைய உயிரையே இதே ரப்வாவின் பூமியில் நீத்தார்கள். பெற்றோர்களின் ஆசைக்கேற்ப டாக்டர் ஆனார்கள். மேலும் மாபெரும் டாக்டராக ஆனார்கள். பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்கள். இவர்கள் ஒரு சாதாரண டாக்டரும் இல்லை. இயல்பில் மிகவும் நிதானம் இருந்தது. ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள்.
எப்போதும் அறிவின் தேட்டம் இருந்தது. குழந்தைகளுக்கும் மிக மேலான தர்பியத் வழங்கியுள்ளார்கள். பிஸியாக இருந்தும் கூட தன்னுடைய மனைவி மக்களுக்காக நேரத்தை ஒதுக்குவார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கும் இவர்களே திருக்குரான் ஓதி கொடுத்துள்ளார்கள். இங்கு நமது சிலர் எங்களுக்கு நேரமில்லை என்று கூறிவிடுகின்றனர். நான் கூறியது போன்று மிக உயர்ந்த கவிஞர் ஆவார்கள். மற்றவர்களின் விவகாரங்களில் மன்னித்து விடுவார்கள். தான் கஷ்டங்களை சகித்துக் கொள்வார்கள். கேட்டால் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக செய்கிறேன் என்று கூறுவார்கள். இவர்களுடைய ஒரு நண்பர் டாக்டர் மெஹமூத் கூறுகிறார்கள், நாங்கள் மெடிக்கல் காலேஜில் ரூம்மேட்டாக இருந்தோம். அங்கு அவர்களை காண வாய்ப்பு கிடைத்தது. தொழுகை நோன்பை பேணக்கூடியவராகவும் என்னை விட சீனியராகவும் இருந்தார்கள். அதனால் ஏதேனும் தவறான வேலையை கண்டால் மிகவும் அன்புடன் வழிகாட்டவும் செய்தார்கள். மனிதகுல தொண்டிற்கான உணர்வு எப்போதும் ஆட்கொண்டிருந்தது. ரப்வாவின் முதல் பிளட் பேங்கும் டாக்டர் மெஹதி அலி ஷஹீதும், டாக்டர் சுல்தான் முபஷிர் மற்றும் டாக்டர் மெஹமூத் சாஹிபும் ஆரம்பித்தார்கள். ஆனால் இதில் அதிக முயற்சி டாக்டர் மெஹதி அலி சாஹிப் உடையதாகவே இருந்தது. இந்த பிளட் பேங்க் அல்லாஹ்வின் அருளால் அக்கம் பக்கத்தில் சுற்றியுள்ளவர்களுக்கு ரத்தத்தின் தேவை ஏற்பட்டால் ரத்தத்திற்கான ஏற்பாடு செய்கிறது. டாக்டர் நசீம் ரஹமத்துல்லா சாஹிப் எழுதுகிறார்கள், ஷஹீத் மிகவும் பணிவான நல்லியல்புக்கு சொந்தக்காரர் ஆவார். முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு முன் என்னை சந்தித்துவிட்டு சென்றார்கள். எப்போது இவர்களுடைய ஷஹாதத் பற்றிய செய்தி கிடைத்ததோ அதிலிருந்து அவரின் அந்த சிரித்த முகமே என் முன் மீண்டும் மீண்டும் வருகிறது. மிகவும் நிம்மதியடைந்த முகம். ஷஹாதத்தின் போதும் ஒரு சில எழுதுபவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இவர்களுடைய போட்டோவை கண்டு கூறுகிறார்கள், நெஞ்சம் ரத்தத்தால் நிறைந்துள்ளது, ஆனால் முகம் நிம்மதியடைந்த நிலையில் தூங்குவதை போல் இருந்தது. அப்துல்சலாம் மலக் சாஹிப் இவர்கள் கொலம்பஸ் ஜமாத்தின் சதர் ஆவார்கள். கூறுகிறார்கள், டாக்டர் மெஹதி அலி சாஹிப் 10 வருடங்களுக்கு முன் எங்களுடைய ஜமாத்திற்கு வந்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய லோக்கல் செயற்குழுவின் மிகச் சிறந்த உறுப்பினர் ஆவார்கள். ஜமாத்திற்கு கட்டுப்படக்கூடிய முழுமையான உணர்வு இவர்களில் இருந்தது. ஒருபோதும் எந்த விஷயத்திலும் ஆர்குமெண்ட் செய்ய மாட்டார்கள். நல்ல முறையில் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வேலை முடியாது என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள். எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஏதேனும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதோ மிகச் சிறந்த முறையில் அதை செய்தார்கள். ஹிலாஃபத்தோடு நல்ல நேசம் இருந்தது. நான் 2012 அங்கு சென்றபோது கொலம்பஸ் அமெரிக்காவின் சுற்றுப்பயணத்தின் போது இரவு விழித்திருந்து பள்ளியை அலங்கரிக்கும் பணியை செய்து வந்தார்கள். பல பேனர்களை கட்டினார்கள். இவர்களுடைய சகோதரர் ஹாதி சாஹிபும் உடன் இருந்தார்கள். முழு இரவும் பள்ளியின் வேலை செய்த பிறகும் காலையில் தன்னுடைய மருத்துவமனை பணியையும் முழுமையாக செய்தார்கள். பிறகு பள்ளியை அலங்கரிக்க என்ன செலவானாலும் அனைத்தையும் தன் கையிலிருந்தே செலவு செய்தார்கள். பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவர் பெரிய டாக்டர் என்று யாரும் கூற முடியாத அளவு எளிமையாக தொண்டாற்றி வந்தார்கள். முதலில் கூறியது போன்று பொருள் தியாகத்தில் முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர். கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிபோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இவரும் டாக்டர் ஆவார். சில சமயங்களில் அன்னாருடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு சிலர் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆனால் அன்னார் மிகவும் நட்புறவுடன் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். ஒருபோதும் அன்னாரை நான் கோபத்தில் பார்த்தது கிடையாது. எப்போதும் நிம்மதியடைந்தவாறு சிரித்தவாறே கண்டுள்ளேன். மேலும் நாம் கஷ்டப்பட வேண்டிய தேவைகள் என்ன இருக்கிறது? நம்மோடு காலத்தின் ஹலீஃபாவின் துவாக்கள் இருக்கின்றதே, கவலைப்பட வேண்டியதில்லை என்று எப்போதும் கூறி வருவார்கள். நான் முதலில் கூறியது போன்று இங்கு வந்து ஒரு சில நாட்கள் இருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். நண்பர்களிடம் சென்று நான் ஹுசூரை சந்தித்து வந்துள்ளேன் என்றும் மீட்டிங்கின் விஷயங்களையும் கூறினார்கள். எழுதக்கூடிய ஒருவர் எழுதுகிறார்,
இமெயிலில் இதுவும் எழுதப்பட்டிருந்தது. அதாவது, நீங்கள் மற்றவர்களில் காண விரும்புகின்ற மாற்றத்தை உங்களில் ஏற்படுத்துங்கள். மேலும் அவர்கள் இதற்கு ஒரு உயிருள்ள முன் உதாரணமாக விளங்கினார்கள். ரபுவாவில் தாஹிர் இன்ஸ்டிடியூட்டில் நமது நூரி சாஹிப் கூறுகிறார்கள், டாக்டர் மெஹதி அலி சாஹிப் நோயாளிகளிடையே மிகவும் புகழ்பெற்றவர்கள் ஆவார்கள். ஏழை மற்றும் ஒன்றுமில்லாத நோயாளிகள் மிகவும் சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் அன்னாரிடம் சிகிச்சைக்காக வருவார்கள். தனிப்பட்ட ஆர்வத்தோடு நோயாளிகளை பார்ப்பார்கள். இயல்பில் மிகவும் அதிகமாக எளிமை இருந்தது. ஆடை எந்த அளவிற்கு எளிமையானதாக இருந்ததென்றால், நோயாளிகளுக்கிடையே இவர்களை அடையாளம் கண்டு கொள்வது மிகவும் கடினமானதாக இருக்கும். தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் தன்னார்வ தொண்டாற்றுவதற்கு முன்வந்தார்கள். உறுதியான எண்ணமுடையவராக இருந்தார்கள். மனிதகுல தொண்டிற்காக எவ்வித பிரதிபலனுமின்றி இந்த மருத்துவமனைக்கு வருவது தன்னுடைய தொழிலோடு கொண்ட விசுவாசத்திற்கு சாட்சியாகும். மிகவும் பணிவுள்ள மனிதராவார். நினைவாற்றல் மிகச் சிறந்ததாக இருந்தது. திருக்குரான், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களின் அறிவை தவிர கவிதையிலும் காலிகிராஃபியிலும் ஆர்வம் இருந்தது. பாரி சித்திகி சாஹிப் இங்கு இருக்கிறார்கள். இவர்களும் அவரின் கிளாஸ் ஃபெலோ ஆவார்கள். கூறுகிறார்கள், டாக்டர் மெஹதி அலி சாஹிப் குழந்தை பருவத்திலிருந்தே உண்மையான மூமின்களின் பண்புகளை உடைய அழகான அறிவான மனிதராக இருந்தார்கள். ஜமாத்தே அஹ்மதியாவின் பற்றுமிக்க தொண்டனாகவும் ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு கொண்டவராகவும் இருந்தார்கள். அறிவு மற்றும் செல்வத்தில் எங்களை விட உயர்ந்திருந்தாலும் மிகவும் மென்மையான பணிவான மனிதராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், ஸ்கூல் நேரங்களில் சில சமயங்கள் என்னிடம் கோர்ஸின் அனைத்து புத்தகங்களும் இல்லாமல் இருந்தது. இவர்கள், நான் பாதி நாள் புத்தகத்தை படித்து விட்டேன், இப்போது நீ பாதி நாள் புத்தகத்தை படி என்று கூறுவார்கள். எதுவரை என்றால், சில சமயத்தில் அடுத்த நாள் தேர்வாக இருக்கும் சூழ்நிலையிலும் கூட அன்னார் வேக வேகமாக புத்தகத்தை படித்துவிட்டு மீதி நாள் நீ படி என்று கூறுவார்கள். அப்படி இருந்தும் அன்னார் அதிகம் முதலிடம் பெற்று வந்தார்கள். கடந்த நாட்களில் லண்டன் வந்தபோது நான் கூறினேன், நீங்கள் அமெரிக்காவின் மிகப்பெரிய சர்ஜனாக ஆகிவிட்டீர்கள், இப்போது ஒரு நல்ல ரெஸ்டாரண்டிற்கு செல்வோம். கூறினார்கள், நான் அதே பணிவான மனிதனாவேன், ஏதேனும் சாதாரண ஹோட்டலில் சென்று அங்கேயே சாப்பிடுவோம் என்று கூறினார்கள். ஒருபோதும் அன்னாருடைய வாயிலிருந்து விரும்பத்தகாத வார்த்தைகளை கேட்டதில்லை. ஜமாத் அமைப்பிற்கு மிகவும் ரோஷம் கொண்டவராக இருந்தார்கள். அன்னாருக்கு எதிரே ஏதேனும் ஜமாத்தின் சிறிய பொறுப்பாளரை பற்றி கூட பேச யாருக்கும் தைரியம் வராது. ஒரு முன்மாதிரியான அஹ்மதி ஆவார்கள். காதுக்கு காது கேட்காத அளவுக்கு ஏழை நண்பர்களுக்கு பொருள் உதவி செய்து வந்தார்கள். இவர்களுடைய ஒரு நண்பர் கூறுகிறார், இவர்களுடைய குரல் மிகவும் இனிமையானதாகவும் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. கிராத் மற்றும் பேச்சு போட்டிகளில் சிறு வயதிலிருந்தே பங்கு பெற்று வந்தார்கள். எப்போதும் நல்ல பொசிஷன் பெற்று வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஒரு சில கவிதை வரிகளை அதிகமாக கூறி வந்தார்கள். அது இதுவாகும். கூறினார்கள், அது அன்னாருடைய ஷஹாதத்திற்கு பிறகும் என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த முஸ்லிம் மவ்ஊதின் கவிதை வரிகள் இதுவாகும். அஹ்மதின் தோட்டத்தை அழித்துவிட அவர்கள் என்றென்றும் திட்டம் தீட்டுகின்றனர். ஆனால் இறைவனின் மறைவான திட்டம் அவர்களின் வழியில் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு உண்மையான மூமின் ஒரு கொலையாளியை ஏன் தேடப் போகிறார்? அவரது கண்கள் மின்னலாகும், அவரது பெருமூச்சு வாளாகும். பகைவனே, உனது பாவங்களே உனது வீழ்ச்சிக்கு காரணமாகும். அவை உனது கால்களை சங்கிலியை போன்று சுற்றி கொள்ளும். டாக்டர் சுல்தான் முபஷிர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஏழைகளை அதிகமாக கருத்தில் கொள்ளக்கூடியவர். கடந்த ஆண்டு வந்திருந்த போது பேங்க் அக்கவுண்ட் திறந்துவிட்டு கூறினார்கள், நான் இங்கு பைசா போட்டுவிட்டேன், இதிலிருந்து தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு நாள் போன் வந்தது, இன்ன முன்னாள் ஜமாத்தின் பணியாளர், அவர் வீடு கட்டுகிறார், அவருக்கு பைசா தேவைப்படுகிறது, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுமாறு கூறினார்கள். இதுபோன்று மெடிக்கல் காலேஜில் படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்குரிய
அனைத்து செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கூறினார்கள். இவருடைய ஒரு நண்பர் ஹாஃபிஸ் அப்துல் குத்தூஸ் கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிப் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு நாள் மதியம் இவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். கூறினார்கள், ஒரு அனாதை நோயாளி உள்ளார், அவருக்கு நான் ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்து விட்டேன், மேலும் ஒரு பாட்டில் தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டிற்கு சாமான்கள் அனுப்பி வைத்தார்கள், ஆபரேஷனுக்கு போடக்கூடிய ஸ்டெண்ட் போன்றவைகள். மேலும் ஆஸ்பத்திரிக்கு தொண்டாற்றுவது எனக்கு பெருமையாக உள்ளது என கூறி வந்தார்கள். பிறகு இவர்களும் ரபுவாவில் வீடு கட்ட வேண்டும் என எண்ணினார்கள். ஏனென்றால் ஜமாத்திற்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகும். குழந்தைகளின் தர்பியத் தொடர்பாகவும் அவர்களுக்கு நிம்மதி இருந்தது. அமெரிக்காவில் இருந்த போதிலும் நல்ல தர்பியத் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி வந்தார்கள். இவர்களுடைய ஒரு நண்பர் கூறுகிறார்கள், எங்களுடைய தொடர்பு சகோதரர்களை போன்று இருந்தது. இந்த வருடம் சனிக்கிழமை இரவு ரபுவா வந்தவுடன் உடனடியாக வருமாறு கூறினார்கள். அப்போது இரவு மணி 10 ஆகும். நான் ஓய்வெடுங்கள் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் இப்போதே வாருங்கள் என்று கூறினார்கள். முலாகாத் நடந்தது. மிகவும் அன்புடன் ஒரு புதிய ஸ்டெத்தாஸ்கோப்பை அன்பளிப்பாக தந்தார்கள். குறிப்பாக கொண்டு வந்திருந்தார்கள். பிறகு தொழுகை நேரங்கள் தொடர்பாக கேட்டார்கள். இரவு 11:15 வரை பேசிக் கொண்டிருந்தோம். 11:15 மணிக்கு நான் எழுந்து வந்துவிட்டேன். அவர்கள் ஹுதா ஹாஃபிஸ், இறைவன் பாதுகாவலனாக இருப்பானாக என்று கூறி விடை கொடுத்தார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு காலையில் பைஷ்டி மக்பரா சென்றபோது ஷஹாதத்தின் பானத்தை அருந்தினார்கள். டான் செய்தித்தாளின் வெப்சைட்டில் டாக்டர் சாஹிபின் ஷஹாதத்தின் போது அஹ்மதியா ஜமாத்தின் எதிர்ப்பின் வரலாற்று பின்னணியை கூறி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. டாக்டர் மெஹதி அலி கமர் சாஹிப் ஏதேனும் சாதாரண டாக்டர் கிடையாது. அவர்கள் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியில் யங் இன்வெஸ்டிகேட்டருக்கான விருது பெற்றிருக்கிறார்கள். மேலும் 2003-2004 வருடங்களில் அமெரிக்காவின் மிகச் சிறந்த டாக்டர்களில் ஒருவராக இருந்தார்கள். 2005, 2006, 2007 ஆகிய வருடங்களில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வரை, பிறகு 2009, 2010, 2011, 2012 தொடர்ந்து 4 ஆண்டுகள் அமெரிக்காவின் மிகச் சிறந்த கார்டியாலஜிஸ்டில் ஒருவராக திகழ்ந்தார்கள். மேலும் அவர்களுக்கு அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்பிலிருந்து பிசிஷியன் ரெகக்னேஷன் அவார்டு கிடைத்தது. பிறகு செய்தித்தாளினர் எழுதுகிறார்கள், நான் இன்டர்நெட்டில் மெஹதி சாஹிபின் ஒரு ப்ரொஃபைலில் சிரித்தவாறு ஒளிமயமான புகைப்படத்தை கண்டேன். அதனோடு அன்னாருடைய இந்த வாக்கியங்களும் எழுதப்பட்டிருந்தன. அதாவது, நான் உயர்ந்த தொழில் ரீதியான தரத்தை மேற்கொண்டவாறு நோயாளிகளை நன்றாக கவனிப்பதில் நம்பிக்கை வைக்கிறேன். இதனால் நான் தொடர்பு கொண்டுள்ள இந்த நிறுவனங்களின் முன்னேற்றத்தில் உதவியாளனாக நிறுவனமாவதற்காகும் தொழில் ரீதியான பொறுப்புகளை உண்மை, திறமை மேலும் விசுவாசத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கே நான் முன்னுரிமை வழங்குகிறேன். நிச்சயமாக திறமை, உண்மை மற்றும் விசுவாசத்துடன் இவை அனைத்தையும் செய்தார்கள். பிறகு இறுதியில் எழுதக்கூடியவர் எழுதுகிறார், டாக்டர் மெஹதி அலி கமர் அவர்களே, நான் உங்களை காப்பாற்ற இயலாததற்கு வருந்துகின்றேன். ஆனால் நான் இந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளேன். நான் என் பாதுகாப்பை அபாயத்தில் இட்டுவிட்டேன். என்னுடைய குரல் கேட்கப்படாமல் நாளை நான் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக. பிறகு பாகிஸ்தான், அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து மற்றும் உலகின் பல்வேறு செய்தித்தாள்களும் இந்த கொடூரமான கொலை மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான செயலை கண்டித்துள்ளார்கள். இதுவரை 30ஐ விட அதிகமான எண்ணிக்கையில் செய்தித்தாள்களில் இச்செய்தி வெளிவந்துள்ளது. இதில் நேஷனல் போஸ்ட் கனடா, த ஸ்டார் கனடா, சிபிசி நியூஸ் கனடா, குளோபல் நியூஸ், CNN, USA டுடே, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், கொலம்பஸ் டிஸ்பாட்ச், த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், இது மிக பெரும் புகழ்பெற்ற செய்தித்தாளாகும், த எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன், வாஷிங்டன் டைம்ஸ், த ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ், டெய்லி மெயில்,
பிபிசி உர்து, அல் ஜசீரா, டான் போன்றவையாகும். இந்த அனைத்து செய்தித்தாள்களிலும் டாக்டர் மெஹதி அலி கமர் சாஹிப் ஷஹீதின் கொடூரமான கொலை கண்டிக்கிற அதே வேளையில் அஹ்மதியா ஜமாத்தின் அறிமுகம், கடந்த பல ஆண்டுகளாக நடந்து வரும் அநீதிகளை பற்றியும் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த அனைத்து செய்தித்தாள்களும் அஹ்மதியா ஜமாத்தின் அறிமுகத்தை கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் மற்றும் நபித்துவ மற்றும் மசீஹிற்கான வாதம் பற்றியும் கூறியுள்ளன. அதே வேளையில் அஹ்மதியா ஜமாத் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஜமாத் ஆகும். அது ஜிஹாத் என்ற பெயரில் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களை கொலை செய்வதை கண்டிக்கிறது என்றும் கூறியுள்ளன. இதுபோன்று ஒரு சில செய்தித்தாள்கள் ஜமாத்தின் நற்பணிகளையும் புகழ்ந்துள்ளன. இவர்கள் உயிரை துறந்தும் தப்லீகின் புதிய புதிய வழிகளை திறந்துள்ளார்கள், உலகிற்கு அறிமுகம் செய்து சென்றுள்ளார்கள். அமெரிக்காவின் புகழ்பெற்ற செய்தித்தாள் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இது உலகின் பல்வேறு இடங்களில் அச்சிடப்படுகின்றது. அதன் ஆசிரியர் ஷஹாதத் சம்பவத்தை, ஜமாத்தின் அறிமுகம் மற்றும் ஜமாத்தின் மீது இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் பற்றி கூறிய பிறகு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் பாகிஸ்தானின் சேர்பர்சன் சாஹிபா பற்றி கூறியவாறு, பாகிஸ்தானில் அனைத்து சிறுபான்மையினர்களுமே அநீதிக்குள்ளாகியுள்ளனர். ஆனால் அஹ்மதியா ஜமாத் மிக கடுமையான அநீதிக்குள்ளாகியுள்ளது. பாகிஸ்தானின் பல்வேறு உள்ளூர் செய்தித்தாள்கள் அஹ்மதிகளுக்கு எதிராக உணர்வை தூண்டக்கூடிய செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு எதிராக ஏதேனும் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் நாட்டின் பிரதம மந்திரி வருத்தம் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றார். ஆனால் அஹ்மதிகளுக்கு சாதகமாக நிற்கக்கூடியவர் எவரும் இல்லை என்று கூறியுள்ளார். அஹ்மதிகளுக்கு எதிராக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிற்கிறான், இனிமேலும் நிற்பான். எழுதக்கூடியவர் ஷஹீதின் ஒரு நண்பர் டாக்டர் சாந்தனி சின்ஹாவின் இன்டர்வியூவையும் வெளியிட்டுள்ளார். டாக்டர் சின்ஹா ஷஹீத் மர்ஹூம் தொடர்பாக கூறினார், நான் எனது வாழ்க்கையில் இவரை விட அதிகமாக நேர்மையானவர் மேலும் நல்லொழுக்கம் உடைய மனிதரை காணவில்லை. அன்னாருடைய உடலின் எந்த அணுவுமே தீமையை விரும்புவதாக இருந்ததில்லை. அன்னார் மிக அதிகமாக மனிதகுல தொண்டாற்றக்கூடிய மனிதர் ஆவார். அன்னாரோடு இது போன்ற சம்பவம் நடக்க இயலும் என்று அன்னார் அறிந்திருந்தும் கூட ஹித்மத்தே ஹல்கிற்கு, அதாவது மனிதகுல தொண்டிற்கு பாகிஸ்தான் சென்றார்கள். எவ்வாறு ஒரு மிகவும் நல்லொழுக்கமுடையவர் மனித குலத்திற்கு தொண்டாற்ற சென்றிருந்தவரை மிக கொடூரமாக கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தி அதிகமானவர்கள் வரை சென்றடைய வேண்டும் என்பதே எனது ஆசையாகும். பிறகு இறுதியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தரப்பிலிருந்து இந்த விஷயம் பதியப்பட்டுள்ளது. எங்களால் இது குறித்து எதுவும் வெளியிட முடியவில்லை என்று போலீஸ்காரர்கள் கூறினர். ஒரு போலீஸ்காரர், நாங்கள் பலமுறை பிரசுரங்கள் பார்த்துள்ளோம், அதில் இந்த மருத்துவமனை, அதாவது ரபுவாவின் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொலையும் இத்தோடு தொடர்புடையதாகும். அல் ஜசீராவிலும் இதுவே எழுதப்பட்டுள்ளது. அதாவது பலமுறை அகமதிகளுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கங்கள் குற்றவாளிகளுக்கு எந்த தண்டனையும் தராது என்ற எண்ணத்தில்தான் குற்றவாளிகள் இது போன்ற செயல்கள் அஞ்சாமல் செய்கின்றனர். வாஷிங்டன் போஸ்டும் இந்த ஷஹாதத்தின் செய்தியை இவ்வாறே எழுதியுள்ளது. ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்றுதான் அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. பிறகு லங்காஸ்டர் கெசட், டாக்டர் சாஹிப் பணியாற்றி வந்த பகுதியின் செய்தித்தாள் மிக விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தது. அதில் மர்ஹூமோடு பணி செய்தவர்களின் தாக்கங்களையும் எழுதியுள்ளனர். கெல்லி மேரியன் அங்குள்ள கார்டியோவாஸ்குலர் பிசினஸ் டெவலப்மெண்டின் மேனேஜர் கூறினார்கள், இது மிகவும் கவலைக்குரிய நேரமாகும். இங்கு மருத்துவமனையில் ஒவ்வொருவரின் கண்களும் கண்ணீரால் ஈரமாகியுள்ளது. பிறகு எழுத்தாளர் இதையும் எழுதியுள்ளார். மர்ஹூம் 2011 கார்டன் பி ஸ்னைடர் கார்டியோவாஸ்குலர் இன்ஸ்டிடியூட் எஃப்எம்சியின் நிறுவனங்களில் ஒருவனாவார். மேலும் 2013 அவர்களுக்கு மாபெரும் மனிதகுல தொண்டு, அதாவது லெஜெண்டரி பிலாந்த்ரோபிஸ்ட் விருதும் கிடைத்தது. எழுத்தாளர் எழுதுகிறார்,
மர்ஹூமின் வஃபாத்தினால் அஹ்மதியா ஜமாத்தினர் மட்டுமின்றி பரந்த சமுதாயத்தின் ஒவ்வொருவரும் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். இவர்களின் நோயாளிகளும் செய்தித்தாள்களில் இவர்களை அதிகமாக போல்கின்றனர். கொலம்பஸ் டிஸ்பாட்ச் தனது செய்தியில் மர்ஹூமின் மூத்த மகனின் இன்டர்வியூ எடுத்தது எழுதுகிறார். 16 வயதுடைய அப்துல்லா அலியிடம் உன்னுடைய தந்தை இவ்வாறு கொலை செய்யப்பட்டதை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் ஐ ஆம் டிசப்பாயிண்டட் என்று கூறினார். எழுத்தாளர் இந்த பதிலை விரும்பி குறிப்பாக இவ்வாறு எழுதியுள்ளார், அதாவது இந்த பையனின் உள்ளத்தில் கோபமோ பழிவாங்கும் உணர்வோ இல்லை என்று. ஃபாக்ஸ் 28 கொலம்பஸ் மர்ஹூமின் ஷஹாதத் பற்றி கூறியுள்ளது. மர்ஹூமின் மூத்த மகன் அப்துல்லா அலியின் இன்டர்வியூவையும் வெளியிட்டுள்ளது. அதில் அவர்களுடைய மகன், என்னுடைய தந்தையார் மாபெரும் மனிதராவார். கொலையாளி சற்று நேரம் நின்று அன்னாரிடம் பேசியிருந்தால் நிச்சயமாக அன்னார் அவர்களின் வாழ்க்கையில் ஓர் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார்கள் என நம்புகிறேன் என்றும், அவர்கள் இந்த கொலையை எப்படிப்பட்ட ஜமாத்திற்கு இழப்பை ஏற்படுத்த செய்துள்ளார்கள் எனில் அதை பற்றி அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் என்றும் நான் நம்புகிறேன். இதுவே நிலையாகும். மௌலவிகள் விஷத்தை நிரப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு எது என்ன என்றே தெரியவில்லை. பிபிசி உருது மர்ஹூமின் ஷஹாதத் பற்றியும் அஹ்மதிகளுக்கு எதிராக நடக்கும் அநீதியை பற்றியும் கூறியுள்ளது. மேலும் தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டிற்கு எதிராக வெளியிடப்பட்ட பாம்ப்லெட்டின் நகலையும் வெளியிட்டுள்ளது. தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் சிகிச்சை செய்வது ஹராமாகும். இது மிகப்பெரிய பாவமாகும். மேலும் அஹ்மதியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவரும் காஃபிராகி விடுகிறார் எனவும் எழுதப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த ஷஹீத் தன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றிகளை கண்டு வந்தார். மேலும் இறைவனின் படைப்பினங்களுக்கு தொண்டாற்றி வந்தார். மேலும் அல்லாஹ்விடம் நிரந்தர வாழ்வை தரக்கூடிய மரணத்தையும் பெற்றார். அல்லாஹ் நமது இந்த அன்பிற்குரிய சகோதரருக்கு சொர்க்கத்தில் உயர் இடத்தை வழங்குவானாக. ஒவ்வொரு நொடியும் இவர்களின் தர்ஜாவை உயர்த்தி கொண்டே செல்வானாக. மேலும் தனது அன்பிற்குரியவர்களில் இவர்களுக்கும் இடமளிப்பானாக. இவர்களின் மனைவி குழந்தைகளையும் தன்னுடைய பாதுகாப்பில் வைப்பானாக. மேலும் டாக்டர் சாஹிப் ஷஹீதின் அனைத்து நல்லெண்ணங்களையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்த துவாக்களையும் பூர்த்தி செய்வானாக. எவ்வாறு நான் கூறி வந்துள்ளேனோ, நமது முன்னேற்றங்கள் மேலும் எதிரிகளை தோற்கடிப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம் நம்மிடம் துவா மட்டுமே உள்ளது. ஆனால் அல்லாஹ் சில வெளிப்படையான பொருட்களின் பக்கமும் கவனமூட்டியுள்ளான். அதுவும் எதுவரை இயலுமோ அதுவரை நடக்க வேண்டும். எனவே இந்த சம்பவத்திற்கு பிறகு ரப்வாவில் முன்பை விட அதிகமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. நம்முடைய திட்டங்கள் மற்றும் ஏற்பாடுகளை எல்லை வரை சென்றடைய செய்ய வேண்டும். பிறகு விவகாரங்களை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். பிறகு ஒவ்வொரு ரப்வாவாசிகளும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த அன்பிற்குரிய ஷஹீத் ரப்வாவின் பூமியில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை துவாக்கள் மற்றும் திட்டங்களின் பக்கம் கவனமூட்டியுள்ளார். எனவே இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும். உலகத்தின் அஹ்மதிகளும் பாகிஸ்தானி அஹ்மதிகளுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். அவர்கள் மிகவும் பொறுக்க முடியாத நிலைமைகளில் இருக்கின்றார்கள். இந்த நிலை மேலும் கடினமாகிக் கொண்டே செல்கிறது. அல்லாஹ் நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இப்போது முழு நாடுமே அநீதிகளின் கதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில தினங்களுக்கு முன் ஹைகோர்ட்டில் ஒரு பெண்ணை கல்லால் அடித்து கொண்டு விட்டார்கள். தினசரி கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. இது ஒரு அஹ்மதியை கொன்றதற்கு பதிலாகும் என்று நாம் கூற இயலாது. இந்த அநீதி நடைபெற்ற போது நிச்சயமாக அங்கு காவல்துறையினரும் அங்கு இருந்திருப்பார்கள். அவர்களின் முன்னே நடந்திருக்கும். மேலும் பாகிஸ்தானில் ஒவ்வொருவர் மீதும் இழைக்கப்படுகின்ற அநீதி அல்லாஹ் ரசூலின் பெயரில் நடக்கின்றன. எவர் மனித குலத்திற்கு கருணையாக இருந்தாரோ அந்த ரசூலின் பேரில் நடக்கின்றன. முழு உலகங்களுக்கும் அருட்கொடையாக விளங்கிய அந்த ரசூலின் பேரில் நடக்கின்றன. இதன் காரணமாகவே நமது உள்ளம் காயமடைந்து துண்டு துண்டாகின்றது. அநீதி இழைக்கவே வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் ரசூலின் பெயரில் செய்யாதிருங்கள். அந்த மனித குலத்தின் கருணையாளன் அனைத்து உலகங்களுக்கும் அருட்கொடையாக அந்த
ரசூலின் அருட்கொடையான அந்த ரசூலின் பெயரில் செய்யாதீர்கள். இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தாதீர்கள். ஆனால் இது இவர்களுக்கு புரிவதில்லை. மேலும் இவர்களுக்கு எங்கு செல்கின்றார்கள் என்றே தெரியவில்லை. இறைவனின் நியதி வெளிப்படும், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வெளிப்படும். அப்போது இவர்களின் பெயரும் கூட அழிந்துவிடும். அநீதி இழைக்கக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள். மேலும் அநீதிக்கு பின்னால் இருந்து உதவுபவர்களும் இருக்க மாட்டார்கள். எனவே நாம் துஆ செய்ய வேண்டும், மிக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் பொதுமக்களையும் உலமாக்களின் பின்னால் இருந்து வெளிக்கொண்டு வருவானாக. இவர்கள் உண்மையை புரிபவர்களாக, மேலும் காலத்தின் இமாமை அடையாளம் கொள்ளக்கூடியவர்களாக ஆவார்களாக. ஆமீன். ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஷஹீத் மர்ஹூமின் ஜனாசா காயிப் தொழுகையும் தொழ வைப்பேன். नमाज जुमा के बाद में इंशाल्लाह नमाज जनाजा गायब भी पढ़ाऊंगा शहीद मरहूम का. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.